பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினுமில்லை, அவனோடு ஒப்பார் யாரும் இல்லை. புவனம் கடந்து பொன்னொளி மின்னும் தவண சதை முடி தாமரை யானை. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பு நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்கையில் பாஷாம் குஷமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. இன்றைய பொழுது ஒரு அருமையான பொழுது. அந்த பொழுதிலே காலை 8 மணி முதல் 4 மணி வரை மாபெரும் திருவாசக முற்றோதலானது மிகவும் சிறப்பாக நடந்தேறி முடிந்திருக்கின்றது. இன்றைய 6ஆம் திருவிழாவை முன்னிட்டு மிகவும் விமர்சையாக நடந்தேறி இருக்கின்றது. அன்றைய நாளிலே அடியேனுக்கும் இன்றைய தினத்திலே இந்த மாடம்பிள்ளை ஊரிலே பேசுவதற்காக ஓர் நிர்வாகத்தினரும் என்னுடைய அருமை அண்ணனமாக இருக்கக்கூடிய கண்மணி அவர்களும் எனக்கு அருமையான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் இன்றைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு முத்தான வாழ்வு தரும் முத்தாரம்மன் என்ற தலைப்பினை பேசுவதற்காக முன்னெடுத்திருக்கின்றேன். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று சொல்லுவார்கள். இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கின்றோம். நம்முடைய உடல் நலமானது மிகுந்த ஆரோக்கியத்தோடு இருக்கின்றது. அந்த ஆரோக்கியமாக இருக்கின்ற வேளையிலே இறைவன் இறைவியை நாம் வணங்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஜென்மத்தை நாம் எடுத்திருக்கின்றோம். நம்முடைய உடலிலே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் உயர்வினை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய மகான்கள், சித்தர்கள், யோகிகள் அனைவரும் நம்முடைய தெய்வங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்கு உதாரணமாக தந்து சென்றிருக்கின்றார்கள். என்றும் நிலையாகவும் எப்போதும் மெய்யாகவும் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் தெய்வங்களை எப்படி வழிபட வேண்டும், அவர்கள் கைலாயத்திலே இருந்து இந்த பூலோகத்திற்கு எப்படி அவதாரம் செய்தார்கள் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அவதாரம் செய்தார்கள்? இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உய்வினை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய தெய்வங்கள் எல்லாம் இந்த பூலோகத்திலே அவதாரம் செய்திருக்கின்றார்கள். பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க. யாருக்காவது தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. பக்தி என்றால் என்ன அப்படின்னா, பக்தி என்பது நம்முடைய ஆழ்ந்த மனதின் நம்பிக்கை தான் பக்தி என்று சொல்வார்கள். நம்ம இறைவனிடத்திலே முத்தாரம்மன் திருக்கோயிலிலே நாம் அம்பிகையை போய் வழிபடுவதற்காக இருக்கின்றோம். அவளை வழிபடுகின்ற பொழுது மனதிலே அவளை நினைத்து நம்பிக்கையோடு எனக்கு இதை நீ செய்து கொடு தாயே என்று சொல்லி நம்ம கேட்போம். அப்படி கேட்கின்ற பொழுது அந்த தாயானவள் நமக்கு அருளை எல்லாம் அள்ளி 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 முத்தான வாழ்வுகளை எல்லாம் அள்ளி தருவாள். அத்தகைய சிறப்பு மிகுந்த தாயின் கருணையினால் 2 வருடமாக எங்க 61 மாதங்கள் சார்பாக மாபெரும் திருவாசக முற்றோதலை நடத்தியிருக்கின்றோம். அந்த தாயின் கருணை இல்லைன்னா அது நடக்காது. அவளிடத்திலே ஆழ்ந்த நம்பிக்கை
வேண்டுகின்ற பொழுது நாம் நினைப்பதையெல்லாம் நடத்தி வைக்கக்கூடிய தாயாக அவள் இருக்கின்றார். அவள் இந்த பூலோகத்திலே எப்படி வந்தாள் அப்படிங்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வெண்படர்ந்த ஒரு அருமையான ஒரு பொதிகை மலை. அந்த பொதிகை மலையிலே அகத்திய முனிவர் ஆகாய கங்கையை எடுத்துட்டு வர்றார். கமண்டலத்திலே பூஜை செய்வதற்காக எடுத்துட்டு வர்றார். பூஜை முடிஞ்ச உடனே நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் என்று சொல்லி ஆகாய கங்கையை கமண்டலத்திலே எடுத்துக்கொண்டு வருகின்றார். வந்து பொதிகை மலையிலே தவம் செய்ய ஆரம்பிக்கின்றார். எப்படி தவம் செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று சொல்லி பொதிகை மலையிலே அகத்திய முனிவர் தவம் இருக்கின்றார். கமண்டலத்திலே நீர் பக்கத்துல இருக்கு. வச்சிட்டு தவம் செய்கின்றார். நம்முடைய விநாயக பெருமான் பார்க்கின்றார். காகம் வேடத்திலே இந்த பொதிகை மலையிலே அகத்திய முனிவர் தவம் செய்கின்ற இடத்திற்கு பக்கத்துல வர்றார். வந்து போய் இவர் என்ன பண்றாரு, பக்கத்துல உட்கார்ந்து இருந்துச்சு கா 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 என்று சொல்லி 3 முறை கூப்பிடுகின்றார். 3 முறை கூப்பிட்டார். தவத்தில் ஆழ்ந்து இருக்கின்றார். ஆழ்ந்த தவத்திலே இருக்கின்றார். இவர் விழித்து பார்ப்பதாக இல்லை. இவர் 3 முறை கூப்பிட்டு பார்க்கின்றார். சத்தமே இல்லை. கேட்டுவிட்டு தட்டிவிடலாம் என்று நினைத்தேன். அவர் விழிப்பதாக இல்லை. ஆகவே நான் கமண்டலத்தை தட்டி விடுகின்றேன் என்று சொல்லி அந்த கமண்டலத்தை தட்டி விடுகின்றார். காகமாக வந்த விநாயக பெருமான். கமண்டலமானது அப்படியே கரை புரண்டு 7 நதிகளாக அப்படியே ஓடுகின்றது. இவர் பார்க்கிறார். கோபம் வந்துச்சு. அடடே அடே காகமே, நான் அந்த எம்பெருமான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக கொண்டு வந்த கமண்டல நீரை நீ தட்டிவிட்டாயே, நான் என்ன செய்வது என்னது என்று என்ன செய்கின்றார்? அந்த காகத்துக்கு பின்னாடியே ஓடுறார். ஓடுனா ஓடுனா என் போய் இருக்கிறார்னா திருச்சிராப்பள்ளி உச்சியில போய் இருக்கிறார். திருச்சிராப்பள்ளி உச்சியிலேயே போய் காகமாக வந்த விநாயக பெருமான் இருக்கின்றார். அகத்திய முனிவர் அங்கே போய் இருக்கிறார். நின்று பார்க்கிறார். இது யாராக இவ்வளவு பெரிய உச்சியிலே போய் இருக்கின்றார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்முடைய விநாயக பெருமான் அவருடைய விஸ்வரூபத்தை இங்கே காட்டுகின்றார். அவருடைய விஸ்வரூபத்தை காட்டுவதற்கு ஐயோ தெரியாமல் தப்பு செய்து விட்டேனே என்று சொல்லி அப்படியே ஆடி போய்விட்டார் அகத்திய முனிவர். என்ன செய்கின்றார்? இவர் தப்பு செய்ததற்கு இணங்க நம்முடைய விநாயக பெருமான் என்ன சொல்லுகின்றார்? என்னிடத்திலே தவறு செய்து என்னை வணங்க வருகின்றவர்கள் 3 தோப்பு கரணம் போட்டால் அவர்களுடைய தவறுதானது நிவர்த்தியாகும் என்று சொல்லுகின்றார். அந்த உடனே பார்த்த அகத்திய முனிவர் அந்த இடத்திலே அவரிடத்திலே 3 தோப்பு கரணங்களை போடுகின்றார். 3 தோப்பு கரணங்களை போட்டு அவரிடத்திலே ஆசி பெறுகின்றார் விநாயக பெருமானிடத்திலே. இவர் ஒருத்தர் விநாயக பெருமானிடத்திலே தோப்பு கரணம் போட்டாரு. என்ன ஒருத்தர் என்ன 2 பேர் போட்டாங்க. யாரானா ராவணன் ஒருத்தன், விபீஷணன். இவர்கள் எல்லாம் விநாயக பெருமானிடத்திலே தவறிழைத்து விட்டு திருச்சிராப்பள்ளியின் உச்சியிலே போய் தோப்பு கரணம் போட்டு விநாயக பெருமானிடத்திலே அருள் பெற்றவர்கள். அவர்களுடைய சிலையானது அந்த படி ஏறக்கூடிய அந்த இடத்திலே அப்படியே சிற்பமாக அமைந்திருக்கின்றது. யாராவது திருச்சிராப்பள்ளிக்கு போனீங்கன்னா நான் இப்ப சொன்னதை கேட்டுட்டு அந்த 3 பேருடைய சிற்பமானது அங்கே அமைந்திருக்கிறது. நல்லா உன்னிச்சு பாருங்க. தோப்பகரணம் போட்டுட்டு இருப்பாங்க. அத்தகைய சிறப்புக்குரிய அகத்திய முனிவர் 7 நதிகளாக ஓடுகின்ற அந்த நதிகளை தாண்டி இருண்ட நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, அந்த இருண்ட நாட்டுக்கு போறார். அங்கே ஆதிப்பெண் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பானது 7 முட்டைகளை இட்டு அங்கே இருக்கின்றது. இவர் போனவர், காட்டுக்குள்ள போனவர், அந்த முட்டை கண்ணுக்கு தென்பட்டு விட்டது. பார்க்கின்றார். அப்படியே அந்த முட்டையை எடுத்து கையிலே பார்க்கின்ற பொழுது அந்த முட்டைகளிலே இருந்து 7 அரக்கி பெண்கள் வருகின்றார்கள். அந்த 7 அரக்கி பெண்களையும் பார்க்கின்ற பொழுது அந்த ஆதி பெண் பாம்பாக இருக்கக்கூடிய அந்த பாம்பினிடத்திலே அந்த 7 அரக்கி
மற்ற பெண்கள் நினைக்கல. இந்த 3 பேர் மட்டும் நினைக்கின்றார்கள், ஆண்களை பார்க்க கூடாது, ஆண்கள் பார்த்தால் என்னுடைய கற்பு போய்விடும் என்று நினைக்கின்றார்கள். ஆனா உங்களுக்கு ஒரு ஆசை, ஆண்கள் இல்லாமல் குழந்தை பேர் பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார்கள். என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்ற பொழுதுதான் முப்புற காட்டிலே ஒரு இடத்தை தேர்வு செய்கின்றார்கள். முப்புற காட்டிலே ஒரு இடத்தை தேர்வு செய்து எம்பெருமான் சிவபெருமானை நோக்கி நாம் தவம் இருக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறாங்க. நினைச்சு தவம் இருக்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த 3 அரக்கி பெண்கள், அரக்கி என்றாலே நம்ம நினைக்கு என்ன வரும்? பெருத்த வயிறு, பெருத்த முலை, முகம் அப்படியே பெருசாக, கோரை பற்கள், முடிகள் எல்லாம் அப்படியே விரித்து போட்டு அந்த அளவிலே அந்த அரக்கி பெண்களானவர் இருப்பார்கள். இந்த 3 பேரும் ஆண்களுடைய துணை இல்லாமல் கற்பு போகாமல் பிள்ளை பேச்சை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி முப்புற காட்டிலே தவம் இருக்க ஆரம்பிக்கின்றார்கள் சிவபெருமானை நோக்கி. ஓம் நம சிவாய என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி இவர்கள் 3 பேரும் தவம் இருக்கின்றார்கள். இறைவன் பார்க்கிறார், தவம் என்றால் கடுமையான தவம், 1000 ஆண்டு காலம் தவம் இருக்கின்றார்கள். இறைவன் கைலாயத்திலே இருந்து சக்தி முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவரை அனுப்பி வைக்கிறார். முப்புற காட்டிலே அரக்கிமார்கள் 3 பேர் தவம் இருக்கின்றார்கள். நீங்கள் சென்று அவர்களுக்கு அருள்வாருங்கள் என்று சொல்லி அந்த சக்தி முனிவரை முப்புற காட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார். முப்புற காட்டுக்கு அந்த சக்தி முனிவர் வருகின்றார். வந்து இந்த அரக்கி பெண்களை பார்க்கின்றார். ஆழ்ந்த தவத்திலே இருக்கின்றார். அவர்களுடைய தவமானது கலையும்படி செய்கின்றார். பெண்களே, கைலாயத்திலே இருந்து எம்பெருமான் சிவபெருமான் என்னை உங்களுக்காக அனுப்பி வைத்திருக்கின்றார். உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் என்று சொல்லி கேட்கின்றார். அப்போதுதான் நாங்கள் கற்பு போகாமல் ஆண்கள் துணை இல்லாமல் நாங்கள் பிள்ளை பேரை பெற்றெடுக்க வேண்டும் சுவாமி, அதற்கு வேண்டிய வரத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். கேட்கின்ற பொழுது இவர்கள் சொல்லுகின்றார், இந்த சக்தி முனி, நீங்கள் முதலில் எனக்கு ஒரு மாங்கனியை, ஒரு கனியை கொடுங்கள் என்று சொல்லி கேட்கின்றார். இவர்கள் 3 பேரும் சக்தி முனிவருக்கு ஒரு கனியை கொடுக்கின்றார்கள். அந்த சக்தி முனிவரானவர் அந்த கனியை சாப்பிடுகின்றார். மனநிறைவோடு இந்த பெண்களை பார்த்து என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், ஒரு நதியானது ஓடுகின்றது, அந்த சுனையிலே போய் நீங்க 3 பேரை குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு வரவழைக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். 3 பேர் என்ன பண்றாங்க? சுனையில போய் குளிப்பதற்காக போறாங்க. அந்த நதியில போய் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு முதலிலே ஒரு பெண் வெளியே வருகின்றாள். வெளியே வருகின்றவளுடைய கண்களிலே ஒரு நீல நிறத்தில் ஒரு பூவானது தென்படுகின்றது. அந்த பூ அப்படியே பறிச்சு அப்படியே தலையில வச்சா அப்படியே நடந்து போனான். அடுத்து 2வது ஒருத்தி வந்தா, அவளுடைய கண்களிலும் சூரியகாந்தி என்று சொல்லக்கூடிய பூவானது தென்படுகின்றது. அந்த பூவை பறிச்சு அப்படியே தலையில வைத்துக் கொண்டு போகின்றார். இன்னொருத்தி வர்றா, குமுத பூவானது தென்படுகின்றது. அந்த பூவை பறிச்சா தலையில வச்சா அப்படியே போனான். பார்த்தா சக்தி முனிவர் 3 பெண்களிடத்திலே 3 பழங்களை கொடுக்கின்றார். இதை நீங்கள் சாப்பிடுங்கள், உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். 3 பெண்களுக்கும் அந்த பழங்களை கொடுத்தவுடன் 3 பேர் சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட மறுகணமே 3 பேரும் கருவுறுகின்றார்கள். கருவுற்று 3 பேரும் 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார்கள். 3 பிள்ளைகளை பெற்றெடுத்த மறுகணமே அந்த குழந்தையானது பாலுக்காக அழைக்கின்றது. பால் நிறைந்தூட்டும் தாயின் சால பரிந்தினை பாவியே உடைய ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உவப்பில்லா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறப்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருளுவது நீயே என்பதற்கு இணங்க இந்த பிள்ளை 3 பாலுக்கள். இவ 3 பேரை எடுத்தா, அந்த 3 பிள்ளைகளையும் எடுத்தா.
எடுத்து அப்படியே அணைச்சி பால் கொடுக்கலாம் என்று மார்பகம் பக்கத்திலே கொண்டு செல்லுகின்ற பொழுது, அடே இது ஆண் பிள்ளைகள், இது பார்த்தாலே நம்முடைய கற்பு போய்விடும் என்று சொல்லி அந்த முப்புற காட்டிலே போட்டுவிட்டு அந்த 3 அரக்கி பெண்களும் மறைந்து விடுகின்றார்கள். இந்த அழுகை குரலான இந்த 3 பிள்ளைகளும் அரக்கி பெண்கள் பெற்றெடுத்த குழந்தைகள். அந்த அரக்கர்கள் 3 பேரும் அழுகின்றார்கள், அழுகின்றார்கள். இந்த 8 திக்கும் கேட்கின்றது. கைலாயத்தில் எம்பெருமான் சிவபெருமானையும் பார்வதி தேவியுடைய காதுகளை துளக்கின்றது. பார்க்கின்றார் இறைவன். பால் நினைந்தூட்டும் தாயின் சால பரிந்தினி பாவியேனுடைய என்பது கிணங்க தான் அருளால் பெற்ற பிள்ளைகளாயிற்றே, தன்னுடைய வரத்தால் பிறந்த குழந்தைகளாயிற்றே, அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நந்தியம்பெருமான அழைக்கிறார். நந்தியை கூப்பிடுறார் சிவபெருமான். கூப்பிட்டு கைலாயத்திலே இருக்கக்கூடிய காமதேனுவை அந்த முப்புறக்காட்டுக்கு அனுப்பி வைத்து அந்த 3 பேருக்கும் பாலை கொடுக்கும்படி செய் என்று சொல்லுகிறார். நந்தியம்பெருமான் கைலாயத்திலிருந்து காமதேனுவை கயிறு போட்டு இழுத்துட்டு வந்தார். இழுத்துட்டு வந்து இங்கே பால் கொடுக்கலாம் என்று சொல்லி அந்த முப்புற காட்டிலே இருக்கக்கூடிய அந்த 3 குழந்தைகளுக்கும், நீலன், குமுதன், ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய 3 குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கைலாயத்திலே இருந்து வந்த அந்த காமதேனுவானது அந்த பாலை கொடுக்கின்றது. பாலை கொடுத்தா, பால் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தா, பால் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தா என்ன ஆகுதுன்னா, அரக்கி பெண்கள் பெற்ற குழந்தை, காட்டு பிள்ளைகள், காட்டு மிராண்டிகள். அந்த காமதேனுவானது பாலை கொடுக்கின்றது. அந்த அரக்கி பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைக்கு வயிறு நிறைய திரும்பவும் அழுகின்றது. அழுது கொண்டே இருக்கின்றது. கைலாயம் முதல் 8 திக்கும் கேட்கின்றது. எம்பெருமான் பார்க்கின்றார். அரக்கி பெண்களுக்கு காமதேனு கொடுக்கின்ற பாலானது பத்தவில்லையே என்று சொல்லி நினைக்கின்றார். நம்முடைய பார்வதி தேவியானவள் இந்த அகில உலகத்திற்கும் ஞானப்பாலை கொடுக்கின்றவள் அல்லவா? நம்முடைய அபிராமி பட்டர் அழகாக அபிராமி என்றாரிலே நம்முடைய பார்வதி தேவியானவள் இந்த உலகத்துக்கு கொடுக்கின்ற ஞான பாலை பற்றி ஒரு அருமையான பாடலை வடித்து உள்ளார். கருத்தன எந்தன் கண்ணன கனக வெறுப்பின் பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு பேரருள் போல் திருத்தன வாரமும் ஆரமும் சென்னைய சிலையும் முறுத்தன மூரலும் அம்மையே என் முன் வந்து நிற்கவே என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பதிகம். அந்த பதிகத்திலே பெருத்த மார்பகங்களை கொண்ட பார்வதி தேவியானவள் இந்த அகில உலகத்திலே இருக்கக்கூடிய 84 லட்சம் யோனி வேதங்களுக்கும் தன்னுடைய ஞானப்பாலை ஊட்டி வளர்க்கவளாச்சே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 84 லட்சம் யோனி வேதங்களுக்கும் ஞானப்பாலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தாய் எத்தகைய மார்பகங்களை கொண்டவளாக இருப்பாள்? பெருத்த மார்பகங்களை கொண்ட தாய் எத்தனை பாரம் வந்தாலும் எத்தனை ஆரம் வந்தாலும் அந்த தாயானவள் அவளுடைய ஞானப்பாலை பக்தி என்று ஒன்றை செலுத்துகின்ற அடியார் பெருமக்களுக்கு, அவளுடைய பக்தர்களுக்கு, அவளை நினைத்து நினைத்து உருகுகின்ற மக்களுக்கு வாரி வாரி அந்த ஞானப்பாலை கொடுக்கக்கூடிய தாயானவள் தான் அந்த பார்வதியானவள். அந்த பார்வதிக்கு கணவனாக இருக்கக்கூடியவர் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான். இந்த உலகத்தை காத்து படைத்து ரசித்து அருளக்கூடிய 5 தொழில்களை செய்ய வைக்கக்கூடியவர் தான் நம்முடைய எம்பெருமான். அவர் நினைக்கிறார், அவருடைய அருளால பிறந்த பிள்ளை, இந்த பிள்ளை பாலுக்காக அழுகின்றதே, என்ன செய்கின்றது என்று சொல்லி அந்த அரக்கி பெண் 3 பேரையும் தேடி கண்டுபிடிக்க சொல்லுகின்றார். அந்த அரக்கி பெண்கள் 3 பேரும் அந்த முப்புற காட்டுக்கு வருகின்றார்கள். நந்திய பெருமானுடைய துணியோடு அங்கே வருகின்றார்கள். உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பாலுக்காக அழுகின்றது, பாலை கொடுங்கள் என்று சொல்லி கேட்கின்றார். ஆஹா, நாங்க பால் கொடுக்க மாட்டோம். ஏன்? பால் கொடுத்தால் எங்களுடைய கற்பு போய்விடும். ஆகவே நாங்கள் பால் கொடுக்க மாட்டோம். ஒருவர் நாங்கள் பால் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால்
ஒருவர் பால் கொடுக்கிறது மற்றவருக்கு தெரியக்கூடாது என்ற நிபந்தனையை அந்த அரக்கி பெண்ணானவர் சொல்லுகிறார். சரிம்மா, நீ எப்படியாவது பாலை கொடுக்குது, பிள்ளைகள் அழுகின்றது, 8 திக்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பிள்ளையாக இருக்கின்றது, 7 ஆண்டுகளுக்கு இந்த முப்புறக்காட்டை நான் விருத்தாக்கி விடுகின்றேன் என்று சொல்லி அந்த 7 ஆண்டுகளுக்கும் முப்புறக்காட்டை நந்திய பெருமான் விருத்தாக்கி விடுகின்றார். 7 ஆண்டு முடிஞ்சிச்சு. முடிஞ்சா அந்த காடானது வெளிச்சத்துக்கு வருகின்றது. மீண்டும் அந்த அரக்கி பெண்கள் இந்த ஆண் பிள்ளைகளுடைய கண்விழி பார்வையானது தன்னிடத்திலே பட்டுவிட்டால் கற்பு போய்விடும் என்று சொல்லி முப்புறக்காட்டிலே போட்டு போயிட்டாங்க. 3 பிள்ளைகள் அனாதையா இருக்குது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. மீண்டும் நந்திய பெருமான் முப்புறக்காட்டுக்கு வருகின்றார். வந்து நீலன், குமுதன், ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய 3 பேரையும் அழைத்துவிட்டு கைலாயத்துக்கு போகின்றார். கைலாயத்திலே திருவாதிரை என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்துக்கு அடியில 3 பேருக்கு இருக்கிறாங்க. இவங்க போகலாம், கைலாய மலைக்கு உள்ள போகலான்னு வாசல் பக்கத்துல 3 பேர் போனாங்க. போனா பூதகணங்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள், 33 கோடி தேவர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். இந்த 3 பேரும் இங்க கைலாய மலைக்குள்ளே சென்றார்கள் என்றால் ஆபத்து நிகழும், ஆகவே இவர்களை செல்லவிடக் கூடாது என்று சொல்லி கைலாய மலையின் கதவை இழுத்து மூடுகின்றார்கள். பூதகணங்கள் எல்லாம் 33 கோடி தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த கைலாய மலையின் கதவை இழுத்து மூடுகின்றார்கள். இவங்க 3 பேரும் போகக்கூடாதுன்னு சொல்லி இவங்க 3 பேருக்கு நல்ல கோபம். நீ மரத்து பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி மரத்துக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டு நந்திய பெருமான் உள்ள போனார். உள்ள போய் அந்த முப்பிடாதியர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை மரத்தடியிலே வைத்துவிட்டு வந்திருக்கின்றேன், 3 பேரும் அனாதையாக இருக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார் சிவபெருமானிடத்திலே. அந்த சமயத்திலே சக்தி முனிவரானவர் முக்தி பேச்சை அடைய வேண்டும் என்று சொல்லி கைலாய மலையின் வாசலுக்கு வெளியில ஒரு பெரிய யாகம் வளர்கிறார். யாகம் வளர்த்த புகை, சரியான புகை. அந்த புகையானது அப்படியே கைலாயம் முழுவதும் அப்படியே பரவுகின்றது. பரவுனா நம்முடைய பார்வதி தேவிக்கு, இந்த அகில உலகத்துக்கும் நம்மளுக்கும், இந்த மாடப்பிள்ளை தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஞானப்பாலை ஊட்டுகின்றவள். இன்னைக்கு எல்லாருமே காது குளிர திருவாசக முற்றோதலை கேட்டிருப்பீங்க. எல்லாருக்குமே ஞானம் வந்திருக்கும். உண்மையாகவே சொல்லுகின்றேன், நம்ம கேட்டாலே புண்ணியம், புக்கை எடுத்து படிச்சாதான் புண்ணியம்னா கிடையாது. நீங்க அந்த திருவாசக முற்றோதல் அந்த பாராயணத்தை கேட்டாலே உங்களுக்கு புண்ணியம். 21 தலைமுறைக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாயானவள் இந்த அகில உலகத்துக்கு ஞானப்பாலை கொடுக்கக்கூடியவள். அந்த அகில உலகத்தோடு நம்முடைய மாட்டுப்பிள்ளை தர்மமும் சேருகின்றது. அத்தகைய சிறப்பு மிகுந்த இந்த ஊர்ல இந்த தாயானவள் கைலாயத்திலிருந்து வெளியே வரலாம். வெளியே வந்து பாக்குற, என்னடா புகையா வருது. இப்ப கோயில்ல அக்னி வளர்த்துனா நல்ல புகையா இருக்கும். ஐயோ புகையா இருக்கே, முடியலையே காத்திருக்கிட்டே இருக்கும், அப்படிதானே? அதே மாதிரி தாயானவள் வெக்கை தாங்க முடியாமல் வெளியே வந்து பார்க்கின்றாள். பார்க்கின்ற பொழுது அவளுடைய நெற்றியானது வியர்க்கின்றது. அப்படியே அவளுடைய நெற்றி வேர்வையை வலித்து அந்த யாக குண்டத்திலே அப்படியே எரிகின்றாள். எரிகின்ற பொழுதுதான் நம்முடைய தாய் முத்தாரம்மன் தேவியானவள் வந்து பிறக்கின்றார். தாய் சூப்பரா கொள்கின்றார். அங்கே நவராத்திரி என்றெல்லாம் 3 வேடத்திலே காட்சியளிப்பார். லட்சுமியாக, துர்க்கையாக, சரஸ்வதியாக. அத்தகைய சிறப்பு மிகுந்த தாயானவள் பார்வதி தேவியினுடைய வியர்வையை அப்படியே நெற்றி வியர்வையை வலித்து யாக குண்டத்திலே வலித்தெறிகின்ற பொழுது அதிலே இருந்து நம்முடைய தாய் முத்தாரம்மன் தாயானவள் வந்து பிறக்கின்றார். ஆனாலும் வேகம் போகல. உடல்ல இருக்கக்கூடிய வேகம் முழுவதையும் வலிச்சு எறிகின்றார். வலிச்சு எறிகின்ற பொழுது சந்தனமாரியானவள் வந்து பிறக்கின்றார். அடுத்து பார்க்கின்றார். உச்சி ரொம்ப வேர்த்துச்சு அம்மாவுக்கு. உச்சி ரொம்ப வேர்த்துட்டு அப்படியே உச்சியில இருந்து வேர்வை எடுத்து அப்படியே வலித்து எறிகின்றார். நம்முடைய உச்சினி மாகாளி வந்து பிறக்கின்றார். சக்தி முனிவர் செய்த யாகத்திலே இருந்து நம்முடைய தாயானவள் பார்வதி தேவியினுடைய வியர்வையில் இருந்து 3 தெய்வங்கள் அங்கே பிறக்கின்றார்கள். முத்தாரம்மை தாயை வந்து
எம்பெருமான் சிவபெருமான் பார்த்து சொல்லுகின்றார், இந்த முப்பிடாதியர்கள் பெற்ற மக்கள் நீலன் குமுதன் ஆதித்தன் என்று சொல்லக்கூடியவர்கள் மரத்துக்கடியிலே உட்கார்ந்து இருக்கின்றார்கள், அனாதையாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு துணையாக முத்தாரம்மையை அனுப்பிவை என்று சொல்லுகின்றார்கள். முத்தாரம்மை தாயானவள் இங்கே இந்த முப்பிடாதியர்கள் பக்கத்துல வர்றா. அந்த உடனே முப்பிடாதியர்கள் 3 பேர் சொல்றாங்க, அம்மா கேட்டியா, நாங்கள் இந்த மலைக்கு உள்ளே வருகின்ற பொழுது இந்த 33 தேவர்களும் இந்த பூத கணங்களும் எங்களை உள்ளே விடாமல் மலையின் கதவை இழுத்து மூடினார்கள். அவர்களை பழி வாங்கியே தீர வேண்டும் என்று சொல்லி இந்த 3 பேரும் தாயினிடத்திலே சொல்லுகின்றார்கள், நீ வந்து முப்பதக்காட்டிலே கோட்டை அமைத்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இவர்களை பழிவாங்கியே தீர வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். கைலாய மலையிலிருந்து நம்ம தாய் இப்படி வர்றானா, பெண்கள் பம்பை நுழைங்கி வர நல்ல வேத பூதமும் ஆடி வர வேதம் புகழ் பெற்ற முத்தாரம்மைக்கு வேண்டி கும்மி அடிப்போமடி என்று சொல்லி பெண்கள பம்பைகள் எல்லாம் முழங்க தன்னுடைய பிள்ளைகள் 3 பேரை கூட்டிட்டு அப்படியே முப்புறக்காட்டுக்கு வர்றான். முப்புறக்காட்டுக்கு வந்து அம்மா ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்லி அந்த முப்புறக்காடை திருத்தம் செய்து கல்லினால் கோட்டை அமைக்கலாமா இரும்பினால் கோட்டை அமைக்கலாமா என்று சொல்லி 3 பேரை நினைக்கிறாங்க. அப்பதான் ஜாதகம் பார்க்கறது இப்போ ஒரு வழக்கமான விஷயம் ஆகி போச்சு. நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னா கண்டிப்பா நம்ம ஜாதகம் பார்ப்போம். ஜாதகம் பார்த்து நல்ல நேரம் குறிச்சு அதுலதான் நம்ம திருமணம் எந்த ஒரு சுப நிகழ்வானாலும் நடத்துவோம். அது மாதிரிதான் அதற்குதாக இருந்தாலும் 3 பேரும் என்ன நினைக்கிறாங்க, செய்கிற காரியம் எல்லாம் சுபமாக விளங்க வேண்டும் என்று சொல்லி ஜாதகம் பார்த்து முப்புறத்திலே கோட்டை அமைத்து தாய் முத்தாரம்மை தாயானவரை ஆட்சிக்கு அமர்த்துகின்றார்கள். 51 ஆண்டு காலம் தாயானவர் மிக சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு செஞ்சுட்டே இருக்கின்ற பொழுது அந்த முப்புற தாண்டிதான் நம்ம சிவபெருமானுக்கு தேவையான அபிஷேக பொருள்கள் எல்லாம் கொண்டு செல்வது வழக்கம். ஒரு நாள் 33 தேவர்கள் எல்லாம் பால் குடத்தை சுமந்து கொண்டு வருகின்றார்கள். வருகின்ற பொழுது வண்டி வருகிறேன் என்று சொல்லக்கூடியவன் அந்த பால் குடத்தை தட்டி நிறுத்துகிறார். பால் சிந்தி போச்சு. ரொம்ப கவலையோடு 33 தேவர்கள் எல்லாம் போனார்கள். ரொம்ப சிறப்பு உள்ள 33 தேவர்கள். நிறைய விளக்கு சொன்னா முடிக்க முடியாது, ஒரு 10 நிமிஷத்துல முடியும். அதனால 33 தேவர்களுக்கெல்லாம் விளக்க சொல்லவில்லை. இந்த 33 தேவர்கள் எல்லாம் இந்த பால் குடத்தை தட்டி விடுகின்றான். இறைவன் எம்பெருமானுக்காக கொண்டு செல்கின்ற மாலையை தட்டி விடுகின்றான். இப்படியாக ஒவ்வொன்றாக இறைவனுக்கு கொண்டு செல்கின்ற அத்தனை பொருள்களையும் தட்டி சின்ன பின்னம் ஆக்குகின்றார்கள். இந்த முப்பிடாதீர்கள் 3 பேர் தான். அவனுக்கு 100 மக்கமா இருக்கு. அந்த 3 மக்கமாருக்கு பிள்ளையா பாருங்க, சிவபெருமானிடத்திலே தீதமான அன்பு கொண்டவர்கள். அனைத்து பேருமே சிவபூஜை செய்யக்கூடியவர்கள், சிவலிங்கம் வைத்து சிவபூஜை செய்யக்கூடியவர்கள், நந்திய பெருமானை குருவாக கொண்டவர்கள். அத்தகைய சிறப்புக்குரிய இந்த முப்பிடாதீர்கள் அந்த முப்புறக்காட்டை ஆட்சி செய்து வருகின்றார்கள். இவர்களுடைய அட்டுழியமானது அப்படியே தலை தூக்கி நிற்கின்றது. எல்லாரும் சாமிக்கு கால போய் விழுகின்றார்கள். எம்பெருமானுடைய கால்களிலே போய் விழுகின்றார்கள். சுவாமி, எங்களை எப்படியாவது காத்தருள வேண்டும். இந்த முப்பிடாதீர்களுடைய அட்டகாசம் தாங்க முடியவில்லை. இவர்களை அழித்து எங்களை எப்படியாவது காக்க வேண்டும், இந்த இந்திரலோகத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். சாமி பார்க்கிறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவானை அழைக்கின்றார்கள். அதற்கு இடையிலே செந்தல கருடாழ்வார் என்று சொல்லக்கூடிய அந்த செந்தல கருடாழ்வாருடைய பிறப்பு நடக்கின்றது. அது எப்படி என்று சொன்னால், தட்ச பிரஜாபதிக்கு நாகவல்லி வேதவல்லி என்று சொல்லக்கூடிய 2 மனைவிமார்கள். அவர்கள் 2 பேரும் துணைக்கு குளிக்கின்ற பொழுது ஒரு வெள்ளை யானையை பார்க்கின்றார்கள். அதிலே மூத்தவளான நாகக்கண்ணிக்கு 100 பாம்பு பிள்ளைகள். அவள் சொல்லுகின்றாள், அந்த யானையானது கருப்பு என்று சொல்லுகின்றாள். இந்த தேவக்கன்னியானவள் வெள்ளை என்று சொல்லுகின்றாள். 2 பேருக்கு நடுவில் வாக்குவாதம் நிகழ்கின்றது. அந்த வாக்குவாதத்திலே தன்னுடைய பாம்பு பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிள்ளையை அழைக்கின்றாள். அந்த பிள்ளையை, நீ வந்து அந்த பாம்பின் படத்தை காட்டி யானையிலே ஒரு கருப்பை காட்டு என்று சொல்லி காட்டுகிறார்.
அந்த பாம்பானது அந்த யானையின் மேலே ஒரு கருநிழலை காட்டுகின்றது. யானை கருப்புதான் என்று அவளுடைய தங்கையிடத்திலே சொல்லுகின்றாள். நீ என்னுடைய வீட்டிலே அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பலகாலமாக அடிமையாக இருக்கின்றாள். இறைவனையே நினைத்து சதா சர்வகாலமும் தியானித்துக் கொண்டே இருப்பாள். இறைவன் எம்பெருமான் எப்பொழுதும் தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் இறங்கி வரக்கூடியவர். சிவசிவ என்கிற தீவினைமாலும் சிவசிவ என்கிற தேவரும் அவர் சிவசிவ் என்கிற சிவகதி தானே என்பதற்கிணங்க அந்தன வேடத்திலே அங்கே எம்பெருமான் வருகின்றார். அவருக்கும் அருள் பாலிக்கின்றார். 7 பரல்களை கொடுக்கின்றார். அந்த பரலை கொண்டு அப்படியே அரிசியிலே கொண்டு போய் வைக்கின்றார். 41 நாள் பூஜை. 41 நாள் பூஜை முடிந்த உடனே அந்த பூஜையிலே இருந்து 7 விதமான அந்த பாம்பினை கொல்லக்கூடிய ஆந்தை, புக்குலு, கீரி என்று சொல்லக்கூடிய 7 விதமான உயிரினங்கள் அங்கே வருகின்றது. இவளுக்கு பிள்ளை தேவக்கன்னியோட பிள்ளைகள் 7 பேர். நாகக்கன்னியோட பிள்ளைகள் 100 பாம்பு பிள்ளைகள். இந்த அதிலே செந்த கருடாழ்வார் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் பிறக்கின்றது. இந்த பாம்பானவன் என்ன செய்கின்றான்? இந்த செந்தல கருடாழ்வாருக்கு பயந்து ஒரு அந்தன வேடத்திலே ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறான். பாலும் முட்டையும் தான் சாப்பிடுவான். எப்பவும் புருஷன் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. வெளியே 4 இடத்துக்கு கூட்டிட்டு போவான்னு நினைச்சா கூட்டிட்டு போக மாட்டேங்கானே, ஒரு விசேஷ வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேங்க அந்த பொண்ணு நினைக்கிறான். அப்பதான் இந்த செந்தல கருடாழ்வார் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பானவன் அங்கே இருக்கிறான். நீ பாலும் முட்டையும் வை, நான் எனக்கு உன்னுடைய சுயரூபத்தை காட்டுகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது பாலும் முட்டையும் வைக்கின்ற பொழுது அவன் பாம்பாக மாறுகின்றான். அப்போது இவள் பயந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அந்த பாம்பை அடிக்க முற்படுகின்றால் அந்த பாம்பானது வெளியே வந்து விழுகின்றது. அந்த பாப்பானவன் பாம்பாக வந்து வெளியே விழுகின்றான். செந்தல கருடாழ்வார் கீரி என்று சொல்லக்கூடியவன் அந்த பாம்பை கொஞ்சம் விழுத்துகின்றார். இதுதான் செந்தல கருடாழ்வாருடைய பிறப்பு. இந்த 33 கோடி தேவர்கள் எல்லாம் முப்பிடாதவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற பொழுது விஷ்ணு பகவானை அழைக்கின்றார்கள். விஷ்ணு பகவானை யாரை விட்டு அழைக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த செந்தல கருடாழ்வார் என்று சொல்லக்கூடியவரை அனுப்பி வைத்து விஷ்ணு பகவானை அழைக்கின்றார்கள். சுருக்கமா முடிச்சுறேன். விஷ்ணு பகவான் இங்கே வருகின்றார். வந்து பார்க்கின்றார். என்னன்னு கேட்கிறார், அந்த முப்பிடாதவர்களை எப்படியாவது அழித்தாக வேண்டும், இவர்களுடைய கொடுமை தாங்க முடியவில்லை என்று சொல்கின்றார். இதுதான் நம்முடைய பிள்ளை விநாயகர் இருக்கின்றான், முருகன் இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார். விஷ்ணு பகவான் விநாயக பெருமானை அனுப்பி வைக்கின்றார்கள். விநாயக பெருமானை முப்பிடக்காட்டிற்கு முப்பிடாதீர்களை அழைத்து வா என்று சொல்லி கைலாயத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் பார்வதி தேவியும் அனுப்பி வைக்கின்றார்கள். இவர் இங்கே வருகின்ற பொழுது நம்முடைய விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டையும் அவலு பொறி வைத்து பூஜை வைத்து அங்கேயே தங்க வைத்து விடுகின்றார்கள். அவருக்கு ஒரு பாட்டை பாடினா போதும். பொம்மை பொம்மதா தையதை எனக்கு தின்னார் பசங்கரே பூதனித்த நக்குதான் இதுதான் தித்தாந்தோ தை தை கணபதி நாம்சதாம். விநாயக பெருமான் அங்கே தங்கிவிட்டார். அடுத்து முருகப்பெருமான் வருகின்றார். முருகப்பெருமானுக்கு அழகிய பெண்களுக்கு ஆரத்தி எடுத்து அங்கே தங்க வைத்து விடுகின்றார். அடுத்து சூரிய பகவான் வருகின்றார். சூரிய பகவானுக்கு பொங்கல் எல்லாம் வைத்து அங்கேயே தங்க வைத்து விடுகின்றார்கள். 3 பேரும் அவர்களை கொல்லவில்லை. இறைவன் பார்க்கின்றார். 3 பேரும் கொல்லாமல் அங்கேயே தங்கிவிட்டார்களே என்று எண்ணி மறைந்து விடுகின்றார். அப்போதுதான் நாரத முனி நெல்லிக்கனிலே இறைவன் எங்கே இருக்கின்றார், விண்ணுக்கும் மண்ணுக்கும் போய்விட்டாரே உண்டாது உறங்காது இருப்பவன் எப்படி மறைந்து விட்டாரே என்று சொல்லி என்ன செய்கிறார், அவரை வரவேற்கின்றார். அப்போதுதான் விஷ்ணு பகவான் சொல்லுகின்றார், நாம 3 பேரும் போய் அந்த முப்பிடாதவர்களை அழிக்கலாம் என்று சொல்லி பார்வதி தேவியும் சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் ஆறாக மாறி நம்முடைய சிவபெருமான் பாலாராகவும் விஷ்ணு பகவான் பாலாராகவும் சிவபெருமான் ஐயாராகவும் பார்வதி தேவி மஞ்சளாராகவும் அங்கே ஓடுகின்றார்கள். காட்டு பயமுள்ளே முப்பிடாதீர்கள் துணியை எல்லாம் அள்ளி கொண்டு போட்டு அங்கே துவைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி செய்து விட்டார்களே என்று சொல்லி விஷ்ணு பகவான் அங்கே ஒரு கிளை வேதியராக வந்து, அடே முப்பிடாதீர்கள், உங்களுக்கு அறிவு இருக்கின்றதா? ஆற்றிலே துணியை துவைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுக்கு மந்திரங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று
அழைக்கின்றார்கள். நந்திய பெருமானுடைய உபதேசத்தில் தான் நாங்கள் எங்களுடைய ஆட்சியை நடத்துவோம், எங்களுக்கு அவர் பரிபூரணமான அருள் இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். விஷ்ணு பகவான் நான் அதைவிட அதிகமான மந்திரங்களை எல்லாம் வைத்திருக்கின்றேன், நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஆற்றில் உள்ள நீரை வத்தவை என்று சொல்லுகின்றார்கள். ஒரு பரல தூக்கி போடுறாரு, நீர் வத்திச்சு, மீண்டும் வரவைன்னு சொல்றாரு, ஒரு பரல தூக்கி போடுறாரு, மீண்டும் தண்ணி வருகிறது. பெரிய மந்திரவாதி போல அப்படின்னு நினைச்சிட்டு முப்பிடாதியர்கள் அனைவரும் 100 சிவலிங்கங்களை கொண்டு கடலிலே போடுகின்றார்கள். அந்த முப்பிடாதியர்கள் 3 பேர் மட்டும் 3 சிவலிங்கங்களை விழுங்கி விடுகின்றார்கள். இன்று வேலைக்காகாது என்று சொல்லி எம்பெருமான் சிவபெருமான் கைலாயத்திலே இருந்து 33 கோடி தெய்வங்களையும் பூதக்கடங்களையும் பார்வதி தேவி எல்லோரும் அனைத்து தெய்வங்களும் ஒரு ரதத்திலே ஏறி முப்பிடாதியர்களை அழிப்பதற்காக முப்பிரக்காட்டுக்கு வருகின்றார்கள். முப்பிரக்காட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த அச்சியானது முறிகின்றது. முறிகின்ற பொழுது இறைவன் அப்படியே அந்த தேரிலே இருந்து இறங்கி சிரிக்கின்றார். சிரிக்கின்ற பொழுது அந்த முப்பிர காடானது எரிந்து சாம்பலாகின்றது. இறைவனுடைய சிரிப்பில் எரிந்தது தான். திருவாசகத்திலே ஒரு பாடல் கூட முப்பிர காட்டை எரித்ததுக்கு உண்டு, அது இன்னொரு வரலாறு உண்டு. இந்த வரலாறுக்கு அது ஊர்ஜிதமானது கிடையாது. ஆனாலும் நம்முடைய மணிவாசக பெருமான் அழகான அருமையான ஒரு பாடலை விளைந்தது வில்லு விளைந்தது பூசல் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்திலே பாடியிருப்பார். அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு வரலாறு தான் நம்முடைய முத்தாரம்மன் தாயினுடைய வரலாறு. முப்பிர காடு அழிந்து விழுகின்றது. தாயை முத்தாரம்மன் தாயை கைலாயத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் முப்பிரக்காட்டிலே தாயானவள் இருந்தாள் என்று சொன்னால் முப்பிரக்காட்டை அழிக்க முடியாது என்று சொல்லி முப்பிரக்காட்டிலே இருந்து தாய் முத்தாரம்மையை கைலாயத்துக்கு அனுப்பிவிட்டு தான் முப்பிரக்காடானது எரிகின்றது. தாயானவளுக்கு வந்து பார்க்கின்றாள். 3 பிள்ளைகள் குத்துயிரும் குலையுயிருமாக கிடக்கின்றார்கள். பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். என்னுடைய பிள்ளைகள் இப்படி கிடக்கின்றார்களே என்று சொல்லி மன வேதனையில் அழுது புலம்புகின்றாள். எம்பெருமானிடத்திலே நியாயம் கேட்கின்றாள். நியாயம் கேட்கின்ற பொழுதுதான் நம்முடைய எம்பெருமான் ஒரு மூட்டை நிறைய முத்துக்களை கொடுக்கின்றார். அந்த முத்துக்களை அப்படியே ஒரு கையிலே எடுத்துக்கொண்டு அப்படியே வருகின்றாள். வருகின்ற பொழுது விஷ்ணு பகவான் பார்க்கின்றார். நீ இப்படி முத்துக்களை வாங்கி விட்டு வந்திருக்கின்றாயே, இந்த முத்துக்களுக்கு ஆதார பத்திரத்தை வாங்கினாயா என்று சொல்லி கேட்கின்றார். ஆண்டலையே என்ன செய்வது அப்படின்னு சொல்லி மீண்டும் நீங்க இந்த முத்துக்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று விஷ்ணு பகவானிடத்திலே கொடுத்து விட்டு அப்படியே கைலாயத்துக்கு போகின்றாள். போகின்ற பொழுது இறைவனிடத்திலே ஆதார பத்திரத்தை வாங்கி வருவதற்குள் விஷ்ணு பகவான் அந்த விதைகளை அந்த முத்துக்களை எல்லாம் வறுத்து வைத்து விடுகின்றார். வறுத்து வைக்கின்ற பொழுது பார்க்கின்றார். நான் அங்கு சென்று வருவதற்குள் முத்துக்களை எல்லாம் வறுத்து வைத்து விட்டாயே, மறுத்த முத்துக்கள் எப்படி முளைக்கும் என்று சொல்லி ஒரு கைப்பிடி வித்தை எடுத்து அப்படியே தூக்கி எறிகின்றாள். பார்வதி தேவியின் மேனியிலே அது படுகின்றது, முத்துக்களாக விழுகின்றது. வேப்பிலையும் திருநீரும் போட்டு அது சரியாக படுகின்றது. அப்போதுதான் தாய் முத்தாரம்மன் சொல்லுகின்றாள், பகுத்தவன் வல்லவன் என்று சொன்னால், பகுத்தவன் வல்லவன் என்று சொன்னால், பகுத்தவன் வல்லவன் என்று சொன்னால் வறுத்த முத்துக்கள் கூட முளைக்கும் என்று சொல்லி அந்த வறுத்த முத்துக்களை எடுத்துக்கொண்டு தான் நம்முடைய பூலோகத்திற்கு படியளப்பதற்காக நம்முடைய தாய் முத்தாரம்மன் தேவியானவள் வருகின்றாள். வந்து இங்கே நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் தான் முத்தாரம்மன் திருக்கோயிலானது மிக அதிகம். இங்கே வந்து நம்மளுக்கு முத்தான வாழ்வுகளை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தாயாக இருந்து இந்த மாடமிள்ளை தர்மத்திலும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றாள். அவளுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று இந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் 16 செல்வங்களை பெற்று வாழ்வில் எல்லா நலன்களையும் பெற்று பல்லாண்டு 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 பல கோடி 100 ஆண்டு வாழ்வில் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று சொல்லி தாய் முத்தாரம்மன் திருவடியிலே விண்ணப்பத்தை வைத்து அடியேனுக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய கண்மணி அண்ணாவுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
அன்புடையும் இன்றைய 6ஆம் நாளான இன்று நமது ஸ்ரீ முத்தாரம்மன் ஆலயத்தின் 6ஆம் நாளான இன்று பூஜையை சிறப்பிக்கும் வகையில் நல்ல ஒரு சொற்பொழிவை ஆக்கி இன்றைய திருநாளை சிறப்பித்த டி சுமிதா ராஜன் எம்ஏ பிசி அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஊர் நிர்வாகங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அவர்களுக்கு நமது ஊர் தலைவர் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நமது ஊரை சார்ந்த அன்னலட்சுமி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நமது ஊரை சேர்ந்த மல்லிகா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நமது ஊரை சார்ந்த தமிழ்ச்செல்வி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். திருவள்ளுவர் செல்வி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள்.